ஹை ஃப்ரெண்ட்ஸ், வர 2026 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாமுக்கான சூப்பர் ஸ்டார் நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த சூப்பர் ஸ்டார் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ கிளாஸ், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படித்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லாத்துக்குமான கம்ப்ளீட் ஃபுல் சிலபஸ் இதில் வந்து கவர் ஆகும். இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் குரூப் 2, குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷில் படிச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கான சீரீஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். பொது தமிழும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், இந்த கொஸ்டின், இந்த கண்டென்ட், வீடியோ, பிடிஎஃப் மெட்டீரியல் இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். முதல்ல இந்த சீரீஸில் நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் டாப்பிக்கை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக நீங்கள் ஈஸியாக படிக்க வந்து பிரிச்சிருப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெசன் வைஸாக வந்து பிரிச்சிருக்கோம். இப்போ இந்த முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ரெனைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. இப்போ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் 10ஆம் கிளாஸில் இருக்குது, 11ஆம் கிளாஸில் இருக்குது, 12ஆம் கிளாஸில் இருக்குது. ஸோ நம்ம இந்த மூணுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் வைஸாக டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 டாப்பிக்கை மொத்தமாக படிச்சுட்டு ஒரு வீக்லி டெஸ்ட்டு இல்லை வந்து 2 வாரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறத விட இந்த சீரீஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கை நம்ம இன்னும் பிரித்து லெசன் வைஸாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து எதையுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மிஸ் பண்ணாமல் வந்து படிப்பீங்க. இப்போ வந்து ஒரு 4-5 டாப்பிக்கை நீங்கள் சேர்த்து படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து கஷ்டமான ஒரு டாப்பிக்கோ இல்லை வந்து படிக்க டைம் இல்லைனோ ஒரு சில டாப்பிக்கை நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த லெசன் வைஸ் அந்த டாபிக் வைஸாக படிக்கும் போது நம்ம அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி லெசன் வைஸாக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு டாப்பிக்கையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த டாப்பிக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு லெசன், ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டு, எந்த ஒரு சிங்கிள் லைனையும் நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து இதுக்கான வீடியோ கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருவோம். அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ சமச்சீர் பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். டெஸ்ட்டு கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ அந்த ஒவ்வொரு லெசனில் இருந்தும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் கொஸ்டினாக கேட்க முடியும் நம்ம வந்து எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே சமச்சீர் புக்கை படித்து ஈக்குவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். நம்ம வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டைம் ரிப்பீட்டடாக ரீட்டே கொடுத்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். உங்களுக்கு ஆப்டிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சயின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6th, 7th, 8th, 9th இந்த மாதிரி வந்து எல்லா சேனல்லையும் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லைட் ஒளியை வந்து பாருங்கள், 7th இருக்குது, 8th இருக்குது, 9th, 10th எல்லாத்துலேயும் இருக்கா. நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே லெசன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ முதல் இந்த டாப்பிக்கான வீடியோ பார்த்து நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்புறம் நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட் எழுதும் போது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 7th வந்து எழுதுவீங்க. அதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து இருக்கும். அடுத்து நீங்கள் 8th எழுதும் போது 7th என்ன படிச்சிங்களோ அதான் 8th கொடுத்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 8th படிக்கும் போதே ஒரு ரிவிஷன் மாதிரி தான் வந்து இருக்கும். 9th என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் 7th 8th என்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக சேர்த்து தான் 9th கொடுத்துருப்பாங்க. அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டேட்டா கொஞ்சம் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 10th. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷனே இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் டாப்பிக்கும் படித்து முடிச்சிடலாம், ரிவிஷனே நீங்கள் வந்து இங்கே வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 220 லெசன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் வந்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸாக லெசன் வைஸாக படித்து வந்து எழுதுவீங்க. இன்னொரு சைடில் நீங்கள் வந்து படிக்காமே தினமும் ஒரு சில டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணியே நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டா, கஸ்டமருடைய டேட்டா, ரிப்பீட்டட் டேட்டா, அவுட் ஆஃப் சோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சைடில் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த டெய்லி டாஸ்க்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டெய்லி டாஸ்கில் ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், அதாவது பாலிட்டியில் முக்கிய சரத்துகள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்போதுமே எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்து இருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. நம்ம அந்த எல்லா ஆர்டிக்கலையும் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு டெய்லி டாஸ்க்காக வந்து கொடுத்துருப்போம். பாலிட்டி ஆர்டிக்கல் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டாஸ்க் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, ரேண்டமாக 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பார்த்தோம்னா குறிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்க வந்துடும். அப்படி வந்து இப்போ ஆர்டிகல் 32 என்ன, ஆர்டிகல் 101 என்ன, 110 என்ன, ஸோ வந்து 262 என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. ஓகே, இப்போ உங்களை அதே கொஸ்டினை வந்து நம்ம ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா 10ல் உங்களுக்கு 2ஆக ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு 4, 5, 10 கூட ஞாபகம் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2ஆக ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணும்போது லைஃப் லாங் எதையுமே வந்து மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டில் அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெய்லி டாஸ்கில் ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் யூனிட் 5, 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதை சார்ந்த டாஸ்க்கு, சமச்சீர் புக்கில் அங்கங்கே டூ யூனோன்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்காங்க. ஸோ வந்து இதுக்கான டாஸ்க்கு நேஷ்னல் லீடர். ஸோ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 லீடர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, தந்தை பெரியார், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி ஒரு 13 பேருக்கு மேலே வந்து இருப்பாங்க. ஸோ இவங்கள பற்றின கொஸ்டின் எப்போது இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸு, சோசியலு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு தனியாக இந்த மாதிரி பார்த்தோம்னா டாஸ்க் வந்து இருக்கும். இது போக நம்ம வந்து லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தனியாக கொடுத்துருப்போம், பொது தமிழுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேருக்கான டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 விதமான டாஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 minutes தான் வந்து ஆகும். இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் கேப்பு, 5 நிமிஷம் கேப்பு, டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா புக்கு எடுத்தோ இல்லை வந்து பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியோ நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த கேப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த டாஸ்க் நீங்கள் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் இந்த டாஸ்க்கே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த இயரில் ஸோ வந்து இப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு சில டாஸ்க் நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி. இந்த சூப்பர் டாஸ்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸோ 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சமச்சீர் புக்கில் சிலபஸ் வைஸ் என்னெல்லாம் இருக்கும் நம்ம ஃபுல்லாக கொஸ்டினை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய கேட்காங்க. நம்ம இந்த அவுட் ஆஃப் சோர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே சிம்பிளாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அல்டிமேட் ரிவிஷன், ஒரு அல்டிமேட் மெமரி பூஸ்டர் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ சூப்பர் டாஸ்க் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்க்கு, ஆப்டிடியூடுக்கு, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ் எல்லாத்துக்கும் சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்ஸை ஈஸியாக வந்து முடிச்சிடலாமா? ஸோ நீங்கள் ஜிஎஸ்ஸில் லெசன் வைஸாக வந்து படிப்பீங்க. அது மாதிரி ஆப்டிடியூட்லையும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் வைஸாக எல்லா டாபிக் வந்து கவர் ஆயிரும். இதுக்கான எல்லா டாஸ்க் வந்து இருக்குது. அடுத்தது லாங்குவேஜில் முதல்ல பொதுத்தமிழ் பார்க்கலாம், அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக கொடுத்துருப்போம். இந்த டாப்பிக்கான வீடியோ இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் படிக்க மாதிரி தான் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான எல்லா மெட்டீரியலும் பார்த்தோம்னா நம்ம ஆப்லேயே வந்து இருக்கும். ஸோ வந்து எப்படி உங்களுக்கு ஜிஎஸ்க்கு நம்ம வந்து எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல் வீடியோஸ்லாம் கொடுத்தோமோ அதேமாதிரி இதுலேயும் பார்த்தோம்னா வந்து இருக்கும். அதேமாதிரி இங்கேயும் உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து செய்யுள், உரைநடை, இலக்கணம், அவுட் ஆஃப் சோர்ஸு, கலைச்சொற்கள் இந்த மாதிரி வந்து டெய்லி டாஸ்க்கும், அது போக வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த சீரீஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சீரீஸில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே செப்பரேட் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ் தனியாக ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ பொதுத்தமிழ் தனியாக ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆக்டிவாகவும், இப்போ பொதுத்தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்ஸையும் ஆப்டிடியூட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை அட்டன் பண்ணாமல் வந்து விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து ஒன்றை சேர்த்து ஜிஎஸோட இங்கிலீஷை சேர்த்து ஜிஎஸோட தமிழை சேர்த்து நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி செப்பரேட்டாக தான் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 3 போயம், 2 ப்ரோஸ், 2 கிராமர் கொடுத்துருக்கோமா.
இதை நீங்கள் வந்து மொத்தமாக படித்து டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம வந்து மினி டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ மினி டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் போயமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு சிங்கிள் போயமாக தனித்தனியாக படித்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து ப்ரோஸை தனித்தனியாக படித்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக கிராமரோட சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு மொத்தமாக இந்த நம்பர் 1 ஸோ வந்து டெஸ்ட் நம்பர் 1 நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அப்போ முதல்ல மினி டெஸ்ட் இருக்கும். ஸோ மினி டெஸ்ட்டு நீங்கள் வந்து சிங்கிளாக ஈஸியாக படிச்சுட்டு கடைசியில் ரிவிஷன் டெஸ்ட்டு மாதிரி மொத்தமாக ஃபுல்லாக சேர்த்து படித்து நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து இருக்கும். நம்ம இதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் ஸோ சிலபஸ் டாபிக் வைஸாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோஸ் இருக்கும். இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம எல்லாமே நம்ம ஆப்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஃபுல்லாக படித்து நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு சூப்பர் டாஸ்க்கு. ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போது போயம் 9க்கான ஸோ எக்ஸாம்பிள் போயம் 9 வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ போயம் 9க்கான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸுக்கான டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராமர் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் வேர்டு வந்து அதிகமாக புது சிலபஸில் டெக்னிக்கல் வேர்டு வந்து இருக்குது, அதுக்கான டாஸ்க்கு இது மாதிரிலாம் இருக்கும். இது போக சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 100க்கு 100 வாங்கிடலாம். இந்த சீரீஸோட நியூ பேட்ச் வந்து மார்ச் 12 வந்து ஆரம்பிக்கும். ஸோ மார்ச் 12 உங்களுக்கு முதல் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போமே நீங்கள் ஜாயின் பண்ணி எல்லா கண்டென்ட் வீடியோ பிடிஎஃப்லாம் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்ச் 12 நீங்கள் முதல் டெஸ்ட் வந்து எழுதிடலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வீடியோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் வீடியோ பார்த்துக்கலாம், எப்போனாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். குறிப்பிட்ட டைமோ குறிப்பிட்ட நாளோ வந்து கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்களோட ரேங்கிங் இது போக நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டேட்டா இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். அப்படி வந்து அதில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பைலிங்குலாக வந்து இருக்கும். ஸோ வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டாஸ்க் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 1,00,000 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டாப் ரேங்க் வந்து வாங்கிடலாம். ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்க இப்போ வந்து பார்க்கலாம். இந்த சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஆல் கோர்சஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்கன்னா வரிசை எல்லா கோர்ஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி 2020 சூப்பர் ஸ்டார். ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உமன்ஸ் டேக்காக பார்த்தோம் அப்படின்னா உமன் 100 அப்படிங்க 100 டிஸ்கவுண்ட்கான அடிஷ்னல் கோடும் கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 days வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.